இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவீர். சொல்லுங்க. இன்று முதல் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். எல்லையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவீர். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத ஆசீர்வாத வாய்க்காலாய் நான் இருப்பேன். நான் இருப்பேன். இன்று முதல் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். எல்லையில்லா நன்மைகளால். இது ஒரு பிரேயர் மாதிரிதான். சொல்லுங்க எல்லாரும். இன்று முதல் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே. நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நான் தானே. நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நான் தானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நான் தானே. சொல்லுங்க எல்லாரும். வாசனை தானே நான் தானே. இன்று முதல் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். எல்லையில்லா நன்மைகளால் பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்தான். வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன். பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்தான். வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் எல்லையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவீர். இன்று முதல் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர்.
செப்டம்பர் மாத முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இப்படியே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு அப்பமும் தண்ணீரும் என்கிற தலைப்பிலே ஒரு ஷார்ட் மெசேஜை கொடுக்க போறேன். எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாசம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல 4 ஆசீர்வாதங்கள், 4 type of blessings. அல்லேலூயா. இந்த 4 ஆசீர்வாதங்களும் 4 மாதத்திற்கும் நம்ம எடுத்துக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாயிருங்கள். இந்த 4 மாதங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த 4 மாதத்தில் நடக்காத நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை யாமே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆகவே 2 ஆசீர்வாதங்களை கீழே இருந்து நம்ம மேல போலாம். ஆமென். தண்ணீரும் அப்பமும், அல்லது அப்பமும் தண்ணீரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு அவனுடைய அப்பம். ஆமா, யாருடைய அப்பம் சொல்லுங்க? என்னுடைய அப்பம். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்சம் வாலிபம் குறை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளையின் அப்பம். பிள்ளை யாரு? அல்லேலூயா. பிள்ளையின் அப்பம். அல்லேலூயா. அதை தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்றான், அவனுடைய அப்பம். ஆமென். அவனுடைய அப்பம் அடுத்தவனுக்கு கொடுக்கப்படும். ஆமா, நான் சொன்ன உடனே நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. இப்படி நெகட்டிவா யார் சொன்னாலும் விடக்கூடாது. அவனுடைய அப்பம், என்னுடைய அப்பம் எனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எனக்கென்று தேவன் இந்த 4 மாதத்திலே வைத்திருக்கிற அப்பமாகிய ஆசீர்வாதம் எனக்கு தான். ஓ, பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. நான் பிள்ளையானால் எனக்கு தேவனுடைய அப்பம் கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். இந்த 4 மாதத்துல ஒரு அப்பத்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா அப்பமும் எனக்கு தான். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். இதுல மட்டும் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்க சுதந்திரம் தாண்டி போகாது. ரூபனுடைய சுதந்திரம் தாண்டி போயிடுச்சு. ஏன்னா ரூபன் தண்ணீரை போல தளம்பினவன் நீ. ஆனால் அவன் சுதந்திரம் என்ன ஆயிடுச்சு? தாண்டி போயிட்டு. நான் சொல்றேன், உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம் யாருக்கும் தாண்டவே கூடாது. விடமாட்டேன், விடமாட்டேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை விடமாட்டேன், 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 என்னுடைய அப்பத்தை விடமாட்டேன். அல்லேலூயா. விடக்கூடாது. 4 மாதமும் என் அப்பம் எனக்கு தான். என் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு தான். ஏசாவ மாதிரி ஆமென் அஜாக்கிரதையா இருந்து, கேர்லெஸ்ஸா இருந்து, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிக்கிட்டு, தேவையில்லாம கேம்ஸ் மொபைலில் விளையாண்டுக்கிட்டு, தேவையில்லாம டயத்தை யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் ஏசாவுக்குள்ளது யாக்கோபுக்கு போனது மாதிரி போயிடும். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால நான் கத்துறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. நான் என்னுடைய அப்பத்தை, என் சுதந்திரத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆகாப் அவன் ஒரு வெள்ளாமை பிரியன். அவன் வீட்டு பக்கத்துல ஒரு என்ன இருந்துச்சு? ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அவனுக்கு 1000 ஏக்கர் இருக்கு. ஒருத்தன் 1/2 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த திராட்சை தோட்டத்தை நான் வாங்கி
என்ன தோட்டமா மாத்த போறேன்? கீரை தோட்டமா மாத்த போறாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப தள்ளிட்டாரு இவரு, இப்ப இதை தள்ள போறாரு. கீரை தோட்டமா மாத்த போறேன்னு அவங்கிட்ட போய் அந்த சுதந்திரத்தை வாங்கும் போது அவன் என்ன சொல்றான்? என் சுதந்திரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, உங்களுக்குன்னு வர வேண்டிய ஆசீர்வாதம் இருக்குது, உங்களுக்குன்னு வர வேண்டிய நன்மை இருக்குது, உங்களுக்குன்னு வர வேண்டிய அப்பம் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்குரிய அப்பம் உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. நீங்க நம்ம அஜாக்கிரதையா கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா அது தாண்டி போயிடக்கூடாது. அது எப்பிராயிம் மனேசேக்கு போயிடக்கூடாது. ரூபனுக்கு வர வேண்டிய கோத்திரம் எப்பிராயிம் மனேசே கோத்திரத்தில் இல்ல. அவங்க யாருடைய பிள்ளைகள்? யோசேப்பின் பிள்ளைகள். ஆனா சுதந்திரம் யாருக்கு உண்டு? யோசேப்புக்கு உண்டு. ஆனா யாருக்கு கிடையாது? மனாசே எப்பிராயிமுக்கு கிடையாது. ஆனால் அங்க தாண்டி போய் எங்க போயிருச்சு? ஆமா, டெய்லி கூகுள் மீட்டிங் வந்தீங்கன்னா நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலாம், நல்ல வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கவனிங்க, மாறி போய் தாண்டி போயிருச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம விடவே கூடாது. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு. இங்க 2 ஆசீர்வாதத்தை சொல்றாரு. ஒன்னு அப்பம், இன்னொன்று தண்ணீர். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். அப்பமும் தண்ணீரும், அல்லது தண்ணீரும் அப்பமும். அல்லேலூயா. ஆமென். இந்த அப்பம் சில காரியங்களுக்கு ஊமையாய் சொல்லப்படுகிறது. ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு ஊமையாய் சொல்லப்படுகிறது, இன்னொன்று இயேசுவுக்கு ஊமையாய் சொல்லப்படுகிறது, இன்னொன்று கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களுக்கு ஊமையாய் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த இடத்திலே எதற்கு சொல்லப்படுகிறது? இந்த இடத்திலே the blessing of God, കർത്താവിന്റെ അനുഗ്രഹത്തിനെ കുറിച്ചാണ് ഈ സ്ഥലത്തിലെ ഇങ്ങനെ എഴുതിയിട്ടുള്ളത്. What is the meaning of bread? Bread, the blessing of God. இந்த பூமியிலே நான் வாழுவதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் தான் அப்பம். பரமண்டல ஜெபத்துல ஏசப்பா சொல்லி கொடுத்த ஜெபத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு? அன்றன்றுள்ள ஆகாரம். அது சில இங்கிலீஷ்ல எல்லாம் என்ன போட்டிருக்கோம்? டெய்லி பிரெட். அப்ப பிரெட்னா அப்பம். அப்ப அன்றன்றுள்ள அப்பம் என்று சொல்லும் போது அன்றைக்கு தேவையான, எனக்கு தேவையான ஆசீர்வாதம், அதே நேரத்தில் அன்றைக்கு எனக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வசனத்தில் உள்ள வார்த்தை அப்பங்கிறது வேத வசனத்தையே இயேசுவை குறிக்கல, பூமிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்வதற்கு, அதுவும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு அப்பம் உங்களுக்கு தேவை. Do not lose your bread. அல்லேலூயா. ஆமென். உங்க அப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உங்க அப்பம் இன்னொருவனுக்கு போக நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு கொடுத்துற கூடவே கூடாது. அல்லேலூயா. 2வது ஆண்டவர் என்ன சொல்றாரு? தண்ணீரை சொல்லுகிறார். இந்த தண்ணீர் வேத வசனத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் சுத்திகரிப்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் மோஸ்ட்லி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப தண்ணீர் என்று சொல்லும் போது the spiritual blessings, பிரெட் என்று சொல்லும் போது the physically பூமிக்குரிய ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கிறவங்களா அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நானும் ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறேன். ஆசீர்வாதமா இருக்கிறதுனா என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆசீர்வாதமா இருக்கிறது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் இடிக்கும், உதைக்கும். அப்புறம் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நீங்க சொல்லுவீங்க, இந்த பாஸுக்கு பிழைக்க தெரியாது, இந்த பாஸுக்கு ஏமாளின்னு எல்லா இடத்துலேருந்து எதிர்ப்பு குரல் வரும்.
ஆனால் அந்த சப்ஜெக்டுக்கு இப்போ நான் போல. இப்போ ஆசீர்வாதம் என்றால் என்னங்கிறத 2 காரியத்தை பார்க்க போகிறோம். ஆசீர்வாதமா இருப்பது எப்படின்னு நான் பேசுறேன். அடுத்த வாரமா அதுக்கு அடுத்த வாரமா பேசுறேன். அதுக்கப்புறம் நீங்க அப்படி மாறுங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தண்ணீர் என்பது the spiritual blessing. நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது 2 விதத்தில் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஒன்று, பிரியமானவனே, உன் ஆத்துமா, அது ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதம். 2வது, எல்லாவற்றிலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டும்? ஆமா, அப்பனா எனக்கு என்ன வேணும்? அப்பமும் வேணும், தண்ணீரும் வேணும். இதுல எது முத வேணும்? தண்ணீர் தான் முத வேணும். அல்லேலூயா. சாப்பாடு இல்லாம கூட கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கலாம். உபவாசம் இருந்தால் என்ன செய்ய மாட்டோம், ஆனா வாட்டர் கேனை வச்சுக்கிட்டு ஊத்திக்கிட்டே இருப்போம். பிரசங்கம் பண்றவர் கூட தண்ணி குடிக்க மாட்டார். ஆனா சில ஜெபம் பண்ற என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி ரொம்ப முக்கியமானது. தண்ணி இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது. ஆமாம், அதனால கர்த்தர் கொடுத்த தண்ணீருக்காக நன்றி சொல்லணும். தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் சொன்னல, மோட்டரை போட்டுக்கிட்டு வழி மேல் விழி வைத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் அரட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏங்க நிறைஞ்சிச்சா பாருங்க. அல்லேலூயா. இந்த வெயிலில் போய் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த இவனை பார்க்க சொன்னா பார்த்துட்டு போயிடுவேன். தண்ணி நிறைஞ்சிச்சா என்ன பாரு, எனக்கு மேலே ஏற முடியலை. இப்போ தான் செட் பண்ணி இருக்கிறேன் மேலே ஏறுறதுக்கு ஸ்டெப்பு. ஒரு பையன் வந்தான், பையன்னா சம்பளத்துக்கு, மற்றபடி நம்ம பையங்க என்ன ஹெல்ப்பாக பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்களே. சம்பளத்துக்கு செங்கல் எடுத்து வைக்கிறதுக்கு 9,000 ரூபா சம்பளம். அவனுக்கு வச்சு நான் மேலே வர போகணும்ப்பா. 1.5 வருஷம் ஆச்சு மேலே மெத்த பார்த்து செங்கல் எடுத்து என்னோட எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தண்ணீர் என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அல்லேலூயா. தண்ணீர் இலவசமாக தான் கிடைக்குது. ஆனால் 2003 வருஷத்தில் இந்த ஊரில் வந்து நான் பட்ட பாடு தண்ணிக்கு. எத்தனை பேர் 2003 ஞாபகம் வச்சுருக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். பயங்கர கஷ்டம். நான் அந்த ஊருக்கு வந்தபோது நல்ல தண்ணியே இல்லை குடிக்கிறதுக்கு. அப்போ மினரல் வாட்டர் கிடையாது, ஆர்ஓ மிஷின் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஷூட்டிங் மேட்லையும் ஆனையூர்லையும் இந்த ரோடு இருக்குல்ல, நம்ம வேளாம்பட்டி போடுற ரோடு, கப்பல் என்ன ஊர், அங்கே அந்த ஊர் நம்ம ரெட்டப்பாலத்துலேருந்து உள்ளே போகிறோமா, அது எந்த ஊர்? சாட்சியாபுரமா? கட்டளைப்பட்டி. அங்கே தான் ஒரு பம்பு இருக்கும். அங்கே போய் விடிய 2 மணி 1 மணிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றோம். அந்த தண்ணி குடித்தாதான் ஆசுவாசமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாம் மாற்றிட்டாரு. இதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்க. அல்லேலூயா. நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா இதுக்கெல்லாம்? இந்த சிலோன்கால் நீங்கள் அன்றைக்கி சேகர் பிரதர் போய் சொல்லிக்கிட்டேன், உங்கள் ஊருக்கு வந்தால் அந்த காலத்தில் லைட்டே எரியாது, இருண்ட கிடக்கும். பல்ப் இருக்கும், 10 பல்ப் இருக்கும். ஆனால் என்ன செய்யும், மினுக்கு எரியும். வசதிகள் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நல்ல வசதிகளை கொடுத்துட்டாரு. வாழ எனக்கு வசதி தந்தீரே, பாடும் வரம் தந்தீர் உமை பாடுவேன். வாழ வசதி தந்தீர் உமை பாடுவேன். என்னைக்காவது ஆண்டவரே நீர் எனக்கு தடையில்லாத தண்ணி கொடுக்குறீங்க நன்றின்னு சொல்லியிருக்கீங்களா? நல்ல மினரல் வாட்டர் கொடுக்குறாரு. சாப்பாடே இல்லாட்டாலும் அந்த காலத்தில் அப்படிதான், சாப்பாடே வேணாம், நல்ல தண்ணி இருந்தால் போதியா. எங்கேயாவது நல்ல தண்ணி கிடைக்குமான்னு அலைஞ்சி திரிய. டேவிட் குமார் தான் போய் சைக்கிளில் போய் எடுத்துகிட்டு வருவார். என்ன கஷ்டப்பட்டோம் தண்ணிக்கு. ஆனால் இன்னைக்கு தண்ணிக்கு என்ன இல்லை. ஆமாம், சில இடத்துல இந்த ஆர்ஓ செக் பண்ணுவாங்க, வாட்டர் செக் பண்ணுவேன். சார் உங்கள் சில இடத்துல 2000 காட்டும் உப்பு. எவ்வளோ காட்டுச்சின்னு சொன்னேன். ரொம்ப லோவாக இருக்கும் உங்கள் தண்ணியில். அது ஒரு ஆசீர்வாதங்க. ஒரு மாதிரி பேந்த முழிக்காதீங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அப்பத்தையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்ப தண்ணீர் என்பது ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்பம் என்பது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தண்ணீரும் நிரம்பி இருக்க வேண்டும், அப்பமும் குறையக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் அப்பத்தையும்
உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். யாத்ராகமம் 23:25 வாசிங்க. அவர் எதெல்லாம் ஆசீர்வதிப்பாராம்? யாத்ராகமம் 23:25 இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். யாத்ராகமம் 23. இப்ப மனப்பாடமா சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க. யாரும் கண்ணை தரக்கூடாது. சொல்லு. கண்ணை என்ன பார்க்க கூடாது. கண்ணை திறக்காது. இவன் கண்ணை திறந்து ஸ்கிரீனை பார்த்துட்டு படிக்கிறான். கள்ளப்பையில அவர் உன் அப்பத்தையும். ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது என்ன பண்ணுவாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லா வியாதியும் நீக்க போறார். ஆமென், ஆமென். இப்ப என்ன சொல்றாரு? எப்பா இவன் கர்த்தரை சேவிச்சனா கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு? உன் அப்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு, உன் தண்ணீரையும் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. ரெண்டுலையும் நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்பத்தினாலே திருப்தி அடைய வேண்டும். கர்த்தருடைய நப்தலி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால சொல்லுங்க எப்படி இருப்பான்? நிறைந்திருப்பான். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். ஒரு காலத்துல கஷ்டப்படுகிற காலம் உண்டு. அப்ப நமக்கு யாருமே உதவி செய்யாத ஒரு காலம் உண்டு. நான் அந்த ஊருக்கு வந்தபோது ஒரு வீட்டுக்கு போனோம். அம்பேத்கர் நகரை ஒட்டி ஒரு வீடு. போன உடனே பசியோட போறோம். அப்ப கிறிஸ்தவங்களே கிடையாது. ஒரு கிறிஸ்தவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள சபைக்கு கூப்பிட போகல, சும்மா நமக்கு தெரிஞ்ச விசுவாசியுடைய சொந்தக்காரங்கன்னு போகிறோம். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கூடை நிறைய முறுக்கு சுட்டு வச்சிருக்கிறாங்க. வாசனை மூக்க என்ன செய்யுது? தொலைக்குது. பசி வயிற்ற கிள்ளுது. பேசிக்கிட்டு இருந்தோம். நான் நினச்சேன் இவங்க போகிறதுக்கு முன்னாடி ஆளுக்கு 2, நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். என்ன கொடுப்பாங்க? நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. சரி, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறபாவது கொடுப்பாங்களான்னு பார்ப்போம்னு ஊக்கமாக என்ன செய்தோம்? ஜெபம் செய்தோம். ஊக்கமாக ஜெபம் பண்ண பிறகு முறுக்கை எட்டி பார்த்தா இருக்கு. ஆனால் எடுத்து என்ன செய்யலை. அன்றைக்கு பட்ட பசி பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்னைக்கு கடையில் போனால் முறுக்கு இருக்கு, அதிரசம் இருக்கு. சொல்லுங்கப்பா, வேற என்னென்ன இருக்கு? நெய் மைசூர் பாகா எல்லாம் இருக்கு. ஆனால் வாங்கி திங்கதான். பாக்கெட்டில் என்ன இருக்கு? பணமும் இருக்கு. என் பர்ஸை தொலைச்சிட்டு யாராவது கண்டுபிடிச்சா எடுத்து கொடுங்க. ஆனால் காசு இல்லாமல் தான் தொலைச்சிருக்கேன். காசோட தொலைச்சோம்னா வீட்டில் க்ளோஸ் கிடைக்காது. அல்லேலூயா. ஆனால் என்ன இல்லை, சாப்பிட்றதுக்கே மனசு இல்லை. அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு கடையில் இருந்து கேட்டேன், பேக்கரியில் இருக்க ஏதாவது வாங்கணுமா? ஒன்றும் வேணாம், ஒழுங்காக வாங்க. ஒன்றும் வேணாம். ஒரு காலம் எவ்வளோ ஏக்கம் தெரியுமா? சாப்பாடுக்கு இல்லாமல் அந்த முக்கில் ஒரு கடையில் முட்டைக்கோசு போட்டு போட்டு விற்பான். அதில் முட்டைக்கோசை திருடிட்டேன். பசி, ஒருவன் பசி ஆற்ற திருடினால் அவனை என்ன செய்யக்கூடாதான்? அவனை ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு பைபிள் போட்டிருக்கல. அதனால் ஒரு முட்டைக்கோசை திருடி போய் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பணம் வந்த பிறகு அவங்ககிட்ட முட்டைக்கோசு வாங்காமலே முட்டைக்கோசு வாங்கிட்டேன்னு கணக்கு கொடுத்து காசை கொடுத்துட்டேன். இப்போ டேலி ஆயிடுச்சா இல்லையா? அவ்வளவு கொடுமை அருமையானவர்களே, பசியின் கொடுமை. 3 நாளாய் அந்த ஆறுமுகம் காலையில் படுத்த படுக்கையாக சாப்பாடு இல்லாமல், தண்ணியும் நல்ல தண்ணி இல்லாமல் கிடந்த. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காலத்திலே நம்ம குறைவுகளை அனுபவித்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வச்சிருக்கிறார் கர்த்தர். நம்மை மட்டுமல்ல,
எனக்கு திடீர்னு கிரில் சிக்கன் தான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதை சாப்பிடணும். இப்போ நான் பர்பி சிக்கன் என்னமோ புதுசாக போடுறேன், அது நல்லா தான் இருக்கு. ஏன்னா பார்பியா? ஓகே ஓகே. எங்கள் பிரைஸ்லிக்கு உடனே ஃபோன் பண்ணால் போதும், அவள் எவ்வளோ நாள் ஆர்டர் போட்டு கொடுத்துருவா. இது எதுக்கு பெருமைக்காக நான் சொல்ல நினைக்காதீங்க. ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கு ஏங்கின காலம் இருந்துச்சு இதே ஊரில். யாராவது ஒரு கஞ்சி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் அப்பம் குறைபட்ட காலம். ஒரு சபைக்கு முளியரவு ஜெபத்துக்கு போயிருக்கிற ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு, அந்த பேக்கை தோளில் வச்சுக்கிட்டு பைபிள் வச்சுட்டு போவோம். அங்கே அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, எதையுமே அந்த போதகர் மனைவி கொடுக்காம கம்பை கொடுத்துட்டாங்க. அந்த பேக்கு நிறைய கம்பை நிரப்பிக்கிட்டு பைபிளை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வாஞ்சியோடு வர்றோம். இது நல்ல பாசிப்பேர் மாதிரி அவிச்சு திங்கலாம் போல் இருக்கு அப்படின்னு. இங்கே வந்து அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் கம்பை போட்டு வேக வைக்கிறோம். அந்த உமியோட தெரியல, அது என்னன்னு தெரியல, கம்புன்னா என்னன்னு தெரியல, இந்த கம்பு தான் தெரியும். வெந்துக்கிட்டே இருக்குது, வேக மாட்டேங்குது. வேகுது, எடுத்து எடுத்து பார்க்குறோம், கடுக்கு கடுக்குங்குது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலம் எல்லாத்துக்குமே இருந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. அப்பத்திற்கு தாழ்ச்சியான காலம், தண்ணீருக்கு தாழ்ச்சியான காலம். ஆனால் நான் சொல்கிறேன், ஆமென், இன்றைக்கு தேவன் ஒரு சைக்கிள் இல்லாமல் இருந்த காலம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு இருந்துச்சு. ஒரு ஓட்டர் சைக்கிள் கிடைச்சா போதும். எனக்கு ஸ்தாபனத்திலேருந்து ஒரு சைக்கிள் தரேன்னாங்க. அதை வாங்கிறதுக்கு போய் பர்வீன் பஸ்ஸுன்னு முத ஒரு பஸ்ஸு விட்டான், சென்னை டு சிவகாசி, பர்வீன் ட்ராவல்ஸ். அதில் போய் மேலே ஏற்றிட்டு இங்கே வந்து இறக்கி அந்த சைக்கிளே ஓட்டுறதுக்கே சேலஞ்சாக இருந்தது. அது ஒரு காலம். அருமையானவர்களே, அப்பம் குறைவுபட்ட காலம், தண்ணீர் குறைவுபட்ட காலம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு அந்த காலம் அல்ல, இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். அல்லேலூயா. அவர் அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம சபை விசுவாசிகளுக்கு அப்பம் குறையவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன்னா இது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற காலம். அப்பம் குறைவு கட்ட காலம் மாறி இப்ப நம்ம என்ன காலத்துக்குள்ள இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா, ஆமென். இப்ப கவனிங்க, இந்த அப்பம் என்ன செய்ய வேண்டும்? எனக்குள்ளே பெருகிக்கிட்டே இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் மக்களுக்கு அப்பத்தை கொடுப்பார்கள். நம்ம நேத்த முந்தின நாள் கூட வாசம் இல்லையா? ஆசாரிகள் புசிக்கிற அப்பத்தை யாரு புசிச்சா? தாவீதுக்கு அந்த ஆசாரியன் என்ன செஞ்சிட்டான்? எடுத்து கொடுத்துட்டான் இல்லையா? அந்த மாதிரி அன்றைக்கு ஆசாரியன் அப்பத்தை சுட்டு சுட்டு ஜனங்களுக்கு கொடுப்பான். அப்பத்துக்குன்னு ஒரு என்ன இருக்கும்? ஒரு மேஜை. இந்த மேஜை இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த மேஜை, டேபிள். இந்த டேபிள்ல என்ன இருந்துகிட்டே இருக்கும்? நீங்க ஆர்சி சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்க எல்லா நாளும் என்ன கொடுப்பாங்க? அப்பம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பல்லு விளக்கிட்டு வந்தாலும் சரி, பல்லு விளக்காம இருந்தாலும் சரி, தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் சரி, தண்ணி அடிக்க இருந்தாலும் சரி, ஃபாதர் அப்படி எடுப்பார், அப்படி கொடுப்பார், அப்படி ஸ்டைலாக கொடுத்துக்கிட்டே போயிடுவார், அப்படி கொடுத்துக்கிட்டே போவார். அந்த டேபிளில் என்ன இருந்துக்கிட்டே இருக்கும்? அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பம் என்ன செய்யாது? குறையாது, நிறைவாக இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுபோல ஆமென், தண்ணீரும் என்ன செய்யாது? குறையவே குறையாது. இப்ப அந்த அப்பம் எப்படி குறையாமல் இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் தண்ணீரை குறையாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எபேசியர் 1:3. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரமாய் எபேசியர் 1:3 வாசிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி. அப்படியானால்
நான் சகல ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம டிரான்ஸ்லேஷன்ல இது வெறும் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் எனக்கு தேவை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. இப்ப எது முந்துது அப்படின்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் முந்துது. நீங்க 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஓ மை பிலவட், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல, எல்லாரும் சொல்லுங்க, அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இரண்டாவது, நீ எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும், should underline that, எல்லாவற்றிலும். எல்லாரும் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் அல்லேலூயாவா? சரி, ஓகே, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும். நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும் சுகமா இருப்பேன். நான் இடையில ஒரு வார்த்தை இருக்குல்ல, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். இப்ப எது வாழ்கிறது போல? ஆத்துமா. இதுதான் ஸ்பிரிச்சுவல். எபேசியர் 1:3 என்ன வாசித்தோம்? தேவன் எப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு? ஆவிக்குரிய மற்றும் சகல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப உங்க வீட்டில் அப்பம் குறையாம இருக்க வேண்டுமானால் நீங்கள் தண்ணீர் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் வாட்டர்? வாட்டர் இஸ் a spiritual, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? என் வீட்டிலே நான் தினமும் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், அநேகருக்கு சாட்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் எதுல வருது? சொல்லுங்க, எதுல வருது? அப்போ தண்ணீர் இருந்தால் என்ன குறையாது? அப்பம் குறையவே குறையாது. ஆமென் சொல்லுங்க. ஆத்துமா வாழ்ந்தால் எது குறையாது? ஆசீர்வாதங்கள் குறையவே குறையாது. இங்க கவனிங்க, நீங்க உங்க அப்பத்துல மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா அப்பம் வேணா ரொம்ப பெருசாகலாம். ஆனா அதே நேரத்துல நீங்க தண்ணீரில் ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் செலுத்தாமல் நம்ம போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்பத்துக்கு என்ன வந்துடும்? தாழ்ச்சி வந்துடும். பாருங்க, பெத்லகேமுக்கு என்ன பேரு? அப்பத்தின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஆனா அந்த அப்பத்தின் வீட்டிலே ஒரு சின்ன குறைவு வந்தது. என்ன வந்தது? ஒரு சின்ன ஃபேமைன். என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த உடனே அதை தாக்கு பிடிக்க வேண்டும் எலிமெலேக்கும் நகோமியும். ஆனா என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் குறைவு வந்த உடனே they went மோவாப். அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்டட். கவனிங்க, தண்ணீர் குறையும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு குறைவுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, அல்லது சில காரியங்கள் நம்மை மேற்கொண்டு நம்மை தேவனிடத்திலே நெருங்க விடாமல் தடுக்கும் போது, அந்த இடத்திலே நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அங்க do not leave. நீங்கள் அங்கிருந்து என்ன செய்யாதீர்கள்? விலகி போகாதீர்கள், விலகி போகாதீர்கள். ஆமென். இப்போ திடீர்னு மோட்டர் வேலை செய்யல, அல்லது திடீர்னு கரண்ட் இல்லை, ஓவர் டேங்க்ல என்ன இல்லை, தண்ணி இல்லை, இப்போ டேப்பை திறந்தா என்ன வரல, அதோட வாழ்க்கை முடிஞ்சா? ஐயோ, தண்ணி இல்லையே, தண்ணி இல்லையே, என்ன பண்ணுவோம்? சிலுத்தூருக்கு போயிருமா? இந்த பக்கம் விருதுநருக்கு போயிருமா? இப்படியா நம்ம போகிறோம்? அங்கே நின்று நீங்கள் பூர்வ பாதையிலே நின்று, நீங்கள் வழிகளிலே நின்று
பூர்வ பாதைகள் எவைகள் என்று விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ ஒரு குறைவு வரும்போது நம்ம அந்த இடத்துல நின்று செக் பண்ணணும். அல்லேலூயா. உடனே இப்போ என்ன பண்ணுவீங்க? மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணுவோம். இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணிட்டு கரண்ட் வந்தோடனே என்ன பண்ணுவோம்? மொதல் வேலையா கரண்ட் வந்துருச்சு என்ன போடு, மோட்டரை போடு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது இல்லாம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகுதல் அல்லது அந்த சூழ்நிலையை விட்டு ஸ்கிப் பண்ணி போறது, அங்கதான் குறைவு வரும். அல்லேலூயா. அங்கதான் என்ன வருது? குறைவு வருது. இப்ப என்ன பண்ணணும்? அப்பம் குறையாம இருக்க வேண்டுமானால் தண்ணீர் குறையாம இருக்க வேண்டும். அப்ப நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் குறையாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அட்டெண்டன்ஸ், நம்ம ஸ்பிரிச்சுவல் அட்டெண்டன்ஸ் நமக்கு வேணும். எத்தனை நாள் ஜெபம் பண்ணேன்? எவ்வளவு நாள் பைபிள் படிக்கிறேன்? எவ்வளவு பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறேன்? எத்தனை பேருக்கு சாட்சியா இருக்கிறேன்னு அட்டெண்டன்ஸ் நம்ம போடணும். வருகையிலே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? வருகை பதிவேட்டில் பதிவு பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அப்போ அங்க குறைவு வரும்போது தான் பிரச்சனை வருகிறது. இப்ப மறுபடி பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று யாரு கேள்விப்பட்டா? ஆமா. அப்ப சந்திக்காமலா போவாரு? கர்த்தர் கைவிடுவாரா? விடமாட்டார். ஆகவே அப்பம் குறையும் போது நம்ம கவனிக்கணும், தண்ணீர் குறைந்திருக்கான்னு கவனிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நாம் சரி செய்யும் போது அப்பம் குறையவே குறையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க மலை பிரசங்கத்துல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் என்ன? இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்ப ஆண்டவர் பிரியாரிட்டியில எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்றீங்க, நீங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவலை கவனிக்காம விட்டுறீங்க, பூமிக்குரிய அப்பத்திலே கவனம் வைக்கிறீங்க. ஆனா கவனிங்க, சில ஃபேமைன் சீசன் வந்தா என்ன பண்ணுவீங்க? சில பஞ்சகாலம் வந்தா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறீங்க? யோசேப்பை போல ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோமா நம்ம? யோசேப்புக்கு ஆண்டவர் உணர்த்தினார், ஒரு காலத்தில் என்ன வரும்? பஞ்சம் வரும். ஆனா பஞ்சத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உனக்குள்ளே ஜீவ தண்ணீர் இருக்கிறது. எத்தனை வருஷம் பஞ்சம் வரும்? 7 வருஷம் பஞ்சம் வரும். ஆனா அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்குள்ளே ஞானத்தின் ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். யோசேப்புக்குள்ளே ஞானத்தின் ஆவி இருக்கிறதுனால கர்த்தரே சொல்றாரு, எப்ப 7 வருஷம் குடிய பஞ்சம், ஆனா நீயும் உன் தேசமும் உன் குடும்பமும் என்ன செய்யப்பட மாட்டீங்க, கவலைப்படவே மாட்டீங்க. உங்களுக்கு திருப்தியான அப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப யோசேப்புக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜீவ நதியா இருந்ததுனாலதான் பஞ்சம் வந்த போதும் யோசேப்பு பயப்படவில்லை. ஓ பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். சொல்லுங்க. சரி. குட் குட் குட். கரங்களை தட்டி உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்க. நல்லா பாடிக்கீங்க. அல்லேலூயா. ஆமா, நானும் நல்லா பாடினா இல்லையா? ஆமா, ஏன்னா நல்லா பிஎஸ் சிஸ்டத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆமா, ஒரு மீட்டிங் சக்சஸ் ஆகிறதுக்கு பிஎஸ் சிஸ்டம் நல்லா இருந்தா போதும். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, யோசேப்புக்குள்ள ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவர். அந்த கை வச்சு ஜெபம் பண்ணும்போது மாசம் கை வச்சு ஜெபம் பண்ண போறோம். சம்டைம்
சில நேரம் இந்த ஞானத்தின் ஆவியினால சிலரை கர்த்தர் நிரப்பிடுவார். அல்லேலூயா. ஆனால் நிர்வாக சகோதரர்கள் என்னோட ஒத்துழைக்கணும், பாஸ்டம்மாவோட நிர்வாக சகோதரிகள் ஒத்துழைக்கணும். பிள்ளைகள் மேல கரங்களை வைத்து ஆசீர்வதிக்க போறோம். அல்லேலூயா, ஆமென். இப்ப ஞானத்தின் அபிஷேகம், ஜீவ நதி யாருக்குள்ள இருந்து உருவாக்கிட்டு இருக்கு? யோசேப்புக்குள்ள இருந்தனால பஞ்சம் வந்தாலும் பயம் இல்லை. ஆல்ரெடி எல்லா குணமும் எப்படி இருக்கு? முதல் வருஷம் பஞ்சம், பயம் இல்லை. 2வது வருஷம் பஞ்சம், சொல்லுங்க வாய் திறந்து. 5வது வருஷம் பஞ்சம், 7வது வருஷம் பஞ்சமும். அல்லேலூயா. ஏன்னா அபிஷேகம் யோசேப்புக்குள்ள இருந்ததுனால, அந்த ஜீவ நதி யோசேப்புக்குள்ள இருந்ததுனால பஞ்சத்தை கண்டு யோசேப்பும் பயப்படல, அவன் வைஃபும் பயப்படல, அவன் பிள்ளைகளும் பயப்படல, பார்வோவும் பயப்படல, எந்த பயலும் பயப்படல. அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஜீவ நதி இருக்க வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், அதுதான் அபிஷேகம், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அது நமக்குள்ள இருக்கும்போது அப்பத்துக்கு என்ன வராது? என்ன வராது? சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்லுவீங்க. நான் நிறைய போதகர்கள்ட்ட இந்த ஒரு பல்லவியை பாடி அவங்களை நிறைய பேரை மாத்தி விட்டுருக்கிறேன். எடுத்து தெரியுமா? ஏந்தி நின்ற எம் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டி. சொல்லுங்க, ஏஸ்கல்ல சொல்லுங்க. ஏந்தி நின்ற எம் கரங்கள் எல்லாம் அதற்கு நன்றி. ஓகே 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 டைம் இல்லை, நல்லா சொல்லுவீங்க, ஆனால் டைம் இல்லை. கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை யாருடைய உள்ளத்தில் இருக்கோ அதுதான் லிவிங் வாட்டர். நீங்க எனக்கு கொடுத்து என்ன பணக்காரன் ஆக்கணும்னு நான் சொல்லலை, நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். நீங்க என்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு அப்பம் குறையாது. அல்லேலூயா. இருக்கிறதுனால கொடுக்கிறேனா, கொடுக்கிறதுனால எனக்கு இருக்கா? சொல்லுங்கப்பா. இருக்கிறதுனால நான் கொடுக்கிறேனா, இல்ல கொடுக்கிறதுனால எனக்கு இருக்கா? அப்ப எது முன்னால போகணும்? ஆமாம். இல்லைங்க, எனக்கு இன்னும் லாட்ரியில் சீட்டு விளட்டுங்க, சீட்டில் லாட்ரி விளட்டுங்க, நான் கொடுத்துட்றேங்கிறது இல்லை. இந்த கை நீளாம இந்த கை நீளாது. அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையில் நிறைய, பெருமைக்கு சொல்லலை, நிறைய போதகர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமாம். அதனால ஜான் ஜெபராஜுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் இப்போ எங்கே இடக்கான்னு தெரியல. ஏந்தி நின்ற எம் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். ஏமான், மனநிறைவுடன் சொல்கிறோ. இங்க ஜீவ நீரூற்று ஊறிக்கிட்டே இருந்தானா இங்க அப்பம் குறையாம இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேன், கேரித்து வற்றினால் என்ன, சாரி பாத்துல அப்பம் குறையாது. ஓ, அல்லேலூயா, ஆமென். இங்க தண்ணீர் வத்திச்சு, இங்க எண்ணெய் வத்தாம பொங்கிக்கிட்டே இருக்கு. கலசத்துல என்ன குறையல, என்ன குறையல, எங்க கலசத்துல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டுல அப்பமே குறையாது. ஆனா ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு டீ கொடுக்கணும், அல்லது காபி கொடுக்கணும், அல்லது சாப்பாடு கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. அவங்களை எப்படி அனுப்பி விடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. விருந்து பண்ணணுங்க. எனக்கு ரொம்ப சங்கடம், சிலர் வீட்டுக்குள்ள வைக்கவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன எப்படி இருக்கீங்க பாருங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னது தான் சொல்றேன். ஆபிரகாம் எத்தனை முறை விருந்து வச்சான்? 2 or 3 times விருந்து வச்சான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் நீங்கள் எனக்கு விருந்து கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நான் ரொம்ப சாப்பிடவும் மாட்டேன்,
அப்படி போட்டாலும் எனக்கு அல்சர் ப்ராப்ளம், நீங்கள் நான் டேப்லெட் போட்டு சாப்பிடணும், பிரச்சனை இருக்குது. நீங்கள் யாருக்காவது கூட விருந்து வைங்க, ரோட்டில் போகிறவனுக்கு கூட விருந்து வைங்க. யூ வில் பி பிளஸ்டு. ஹல்லேலூயா. உங்கள் பணப்பை குறையாது, உங்கள் நிறைகள் குறையாது. ஹல்லேலூயா. ஏமாற்றக்கூடாது. ஆமென். நீதி இருக்கணும். அது நான் அடுத்த சப்ஜெக்டில் வருவேன், இப்போ டைமில் முடிக்க போகிறேன். ஆமென். இங்கே ஸ்பிரிச்சுவல் சரியாக இருந்தால் பிசிக்கலி எப்படி இருக்கும்? ஆமென். தண்ணீர் சரியாக இருந்தால் என்ன குறையாது? அப்பம் குறையவே கூடாது. அவன் யோசேப்புக்குள்ள ஜீவ நதி ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால 7 வருஷம் என்ன இல்லை, அப்பத்துக்கு குறையவே இல்லை. அப்பத்துக்கு என்ன இல்லை, அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அப்பமும் குறையாது, தண்ணீரும் குறையாது. ஹல்லேலூயா. அப்படியானால் என் ஆத்துமா வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் முதலாவது, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். முதலாவது. ஆமென். எதை தேட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாலிபர்கள் கவனிங்க. நீ முதலாவது ஆமென் தேவனுக்கு ஆமென் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க யூ வில் பி பிளஸ்டு. நோ மேஜிக், நோ ஹார்ட் ஒர்க். நீ இடம் ஆண்டவருக்கு கொடு. காலையில கண்டபடி தூங்காத, கண்டபடி தூங்காதீங்க. ஆமென். முதல் நேரம் யாருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் பிலாங் டு காட். அவருக்கு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. இதை சொல்லும் போது எனக்கு வெப்ராளமா இருக்கு, வெப்ராளமா இருக்கு. அருமையானவர்களே, நான் இந்த மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி 90 நினைக்கிறேன். 90ல் நேருஜி நகரில் ஒரு சர்ச்சு கட்டினாங்க. ஆபிரகாம் சாரு, சின்னசாமி பால்காரரு எல்லாம் சேர்ந்து ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்தாங்க. அதில் வந்தவங்க இப்பவும் இருக்கிறீங்க. அப்புறம் எபி அந்த அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து. ஆனால் அப்பமே இந்த அதிகாலை ஜபத்தை விடலை. அதிகாலை ஜபம், இந்த ஏர்லி மார்னிங் இங்கேருந்து போயிடுவேன் நான். அங்கே உள்ள விசுவாசிகள் எல்லாம் வருவாங்க. ஹல்லேலூயா. அதுல இருந்து இன்று வர காலையில் எழும்புறத இன்னைக்கு வர அது எவ்வளோ லேட்டாக படுத்தாலும், சில நேரம் நைட் ப்ரேயருக்கு வந்துட்டு 3 மணி 3:30 மணிக்கு படுத்தாலும் 5 மணிக்கு எழுந்து ஆன்லைன் ப்ரேயரை அட்டன் பண்ண கிருபை கொடுத்துருக்கிறார். வயசாச்சுன்னு சொல்லாதீங்க. வாலிபர்கள் காலையிலே எழும்ப மட்டும் வாலிபர்கள் நீ செஞ்சிட்டனா, ஒருவேளை நீ நினைக்கலாம் இதெல்லாம் இவருக்கு வேற வேலை கிடையாதுன்னு. ஆனால் இதில் இருக்கிற அப்பத்துக்காக தான் நான் உங்களோட பேசுகிறேன். ஆமென். ஆமென். ஸ்பிரிச்சுவல் நல்லா இருந்தால் அவங்க அப்பம் குறையவே குறையாது. நான் சொல்கிறேன், 4 பேருக்கு வேலை கொடுக்குறவனா மாறணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் மட்டும் போதகரை வரலன்னா அப்படி தான் இருந்திருப்பேன். ஒன்று பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன், புரோட்டா கூட அடிச்சிருப்பேன். எங்கள் வீட்டில் நல்லா பிஸ்னஸ் பண்ண டேலண்ட் உண்டு. ஆனால் என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டார். இதை நான் பிஸ்னஸாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. 100 ரூபா அங்கே வாங்கினா அடுத்த கொண்டு போய் 100 ரூபா கொடுத்துட்டு போயிட வேண்டியதான் என்னுடைய நிலைமையாக இருக்குது. சேர்த்து வைக்கணும், அல்லது டெபாசிட் பண்ணணும், அல்லது பேருக்கு எதையாவது வாங்கணுங்கிறதெல்லாம் அந்த தாட் இல்லை. இது சர்வீஸ், மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. அருமையான பிஸ்னஸ் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அதில் உண்மை இருந்தால் போதும். அதில் உண்மை இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, நீதி இருக்கணும். நீதி இல்லைன்னா பிஸ்னஸ் டவுன் ஆயிரும், நீதி இல்லைன்னா வேலை டவுன் ஆயிரும், நீதி இல்லைன்னா அப்பம் குறைஞ்சிரும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பிரிச்சோல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமாம். நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவனுடைய அப்பம் அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நான் முடிக்க போகிறேன், ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கிறது. வரும் நாட்களில் நல்லா சிந்திக்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இடைய ப்ரேயர் இருக்கும், அதில் எல்லாம் நம்ம சிந்திக்கலாம். ஆமென். எனக்கு அப்பமும் குறையாது, தண்ணீரும் குறையாது. அவன் இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் அறிக்கையிடுங்க. அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலைகள் அவனுக்கு எப்படி இருக்கும்? உயர்ந்த அடைக்கலமாகும். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், நிச்சயமாய் கிடைக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா?
ஹalleluya ரபல ஷபர துரமலபா. என்னுடைய அப்பம் எனக்கு தான் ஆண்டவரே. எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து துதிங்க. ஹalleluya ஹalleluya. பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா. ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே. பிள்ளையின் அப்பம் நல்லா கைத்தட்டி. பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ. அல்லேலூயா. ஒவ்வொரு வேளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பம் குறையக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு அப்பம் குறையக்கூடாது. அப்பம் குறையக்கூடாது. கண்ணீர் குறையக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை. ஓ அல்லேலூயா. உண்டாகட்டும் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.